அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டத்தில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ள சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவித்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இணைகிறார். செந்தில்குமார், வணக்கம். இதுகுறித்தான முழு விவரங்கள் என்ன? அதாவது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவர் சிவகாசி நாரணாபுரம் சாலை அனுப்பகுளம் சாலையில் மாரியம்மன் பைரஸ் என்ற பட்டா சாலை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நாக்பூர் உரிமம் பெற்ற இந்த பட்டா சாலை, குறிப்பாக பிரான்ஸ்டக பட்டா சாலை தயாரிக்கப்படக்கூடிய இந்த பட்டா சாலையில் 40க்கும் மேற்பட்ட அறைகள் என்பதை ஏற்பட்டு வருகிறது. 50க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இன்று பணியில் ஈடுபட்டு வந்திருந்த போது எதிர்பாராத விதமாக பட்டா சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்து காரணமாக சம்பவ இடத்திலேயே 3 தொழிலாளர்கள் உடல் கருகி உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்ற நிலைகளில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு பலி எண்ணிக்கை என்பது 4ஆக உயர்ந்தது. 2 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் தற்போது அந்த இறந்தவர்களின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆழ்ந்த இரங்கலையும் மற்றும் நிவாரணத்தையும் அறிவித்துள்ளார். குறிப்பாக 4 லட்சம் ரூபாய் நிவாரணத்தை அறிவித்துள்ளார். மேலும் பட்டா சாலை சார்பாக வழங்கக்கூடிய 3 லட்சம் மற்றும் முதலமைச்சர் சார்பாக 4 லட்சம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.